9th standard max exercise 1.4 question number 5 பார்க்கலாம். If a equal to set of x such that x equal to 2 power n belongs to w and n is less than 4. b equal to set of x such that x equal to 2n belongs to capital N and n is less than or equal to 4 and c equal to set of 0, 1, 2, 5, 6. Then verify the associative property of intersection of sets. ஸோ ப்ரீவியஸ் சம் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு டேரெக்டாக ரோஸ்டர் ஃபார்மில் எலமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி வந்து செட் பில்டர் ஃபார்மில் இருக்குது. ஸோ எப்பயுமே செட் பில்டர் ஃபார்மில் வச்சு நம்மளால் சம் ப்ரொசீட் பண்ண முடியாது. we have to convert this into roster form. roster formல இருந்தால் மட்டும்தான் சம் நம்மளால் போட முடியும். ஸோ ஏ அண்ட் பியில் வந்து கொடுத்துருக்கிறது செட் பில்டரில் கொடுத்துருக்காங்க. இதை ரோஸ்டராக ஃபஸ்ட்டு மாற்றிக்கலாம். ஸோ பாருங்கள் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா x such that x equal to 2 power n belongs to w and n is less than 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ we have to find this xனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 power n. அப்போ n பார்த்தீங்கன்னா belongs to wன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ wனா நமக்கு obviously தெரியும் which will start from 0லேருந்து ஆரம்பிக்கும். அப்போ என்னோட வேல்யூ நமக்கு எப்படி இருக்குன்னா n equal to 0, 1, 2, 3 வரைக்கும் இருக்கும். ஏன்னா less than 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4க்கு முன்னாடி வரைக்கும் எடுத்துக்கணும். இங்கே சப்போஸ் less than or equal to 4 அப்படின்னு கொடுத்தா அந்த 4ஐயும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். அப்போ இது நம்ம என்னோட வேல்யூ. இப்போ இந்த கொண்டாந்த 0, 1, 2, 3 n வேல்யூஸை இங்கே அப்ளை பண்ணி we have to find x வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு nக்கு பதில் 0 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ 2 பவர் 0ன்னு இருக்கும். எனிதிங் பவர் 0 எப்பவுமே நமக்கு 1 தான். அடுத்து nக்கு பதில் 1 அப்ளை பண்ணலாம். ஸோ x equal to 2 பவர் nக்கு பதில் 1 கொடுக்க போகிறேன். 2 பவர் 1 அப்படின்னா 2. அடுத்து n equal to 2 அப்ளை பண்ணலாம். ஸோ x equal to 2 பவர் 2. ஸோ இப்போ 2 பவர்னா 2 into 2 which is equal to 4. Then n equal to 3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ x equal to 2 பவர் 3. ஸோ 2 into 2 into 2. 2 2s are 4, 4 2s are 8. ஸோ அவ்வளோதான். n equal to 3 வரைக்கும் தான் நம்ம இங்கே இருக்குது. ஸோ அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி x வேல்யூ கண்டுபிடிச்சோம். a equal to xன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த x தான் நம்மளுடைய a. அப்போ a செட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்கு என்னென்ன ஆன்சர்ஸ் கிடச்சிருக்கோ அதுதான் ஏ செட். அப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 4, 8. ஸோ நம்மளுடைய ஏ எலமெண்ட்ஸ் ஃபைன் பண்ணிட்டோம் விச் இஸ் ரோஸ்டர் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணிட்டோம். இதே மாதிரி பியும் ஃபைன் பண்ணலாம். ஸோ பாருங்கள் பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா x is such that x equal to 2 into n belongs to capital N and n is less than or equal to 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ x தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். b அப்படின்னா x தான். ஸோ xனா என்ன 2 into n. ஸோ இங்கேயும் இங்கே கொடுத்துருக்கிறது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது 2 பவர் nல இருக்குது. இது 2 into n 2 times of n அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே n பார்த்தீங்கன்னா which belongs to capital N. capital Nனா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா which is natural number. இது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து ஆரம்பிக்கும். அப்போ nக்கு என்னென்ன வேல்யூஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து தான் எடுத்துக்கணும். இங்கே நம்ம டபிள்யூன்னு சொன்னாங்க ஹோல் நம்பர். அப்போ 0லேருந்து எடுத்துக்கிட்டோம். இங்கே நேச்சுரல் நம்பர்னு சொன்னதால 1லேருந்து எடுத்துக்க போகிறீங்க. எது வரைக்கும் எடுத்துக்க போகிறீங்கன்னு பாருங்கள். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 அப்படின்னா 4ஐயும் சேர்த்து எடுத்து போகிறீங்க. அப்போ 1, 2, 3, 4. அப்போ என்னோட வேல்யூஸ் 1, 2, 3, 4. இங்கே 4 கீழே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சொன்னதுனால 4 இன்க்ளூட் பண்ணோம். இங்கே லெஸ் தேன் 4 சொன்னாங்க, கீழே ஈக்குவல் டு கொடுக்கல, அதனால் 4ஐ விட்டுட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ 1, 2, 3, 4 இந்த n வேல்யூஸை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணி எக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பாருங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு நான் n ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 1ன்னு கொடுக்க போகிறேன். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2n அப்படின்னா 2 into அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ 2 into 1 2. அடுத்து nக்கு பதிலாக 2 கொடுக்கலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2 into 2 2 2s are 4. தென் n ஈக்குவல் டு 3. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2 into 3 2 3s are 6. அடுத்து n ஈக்குவல் டு 4. x equal to 2 into 4 2 4s are 8. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய b செட். bனா என்ன எக்ஸ்ன்னு தானே சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ்க்கு என்ன வேல்யூஸ் இருக்கோ அதுதான் நம்மளுடைய b எலமெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8. ஸோ ஃபைன் பண்ணியாச்சா? இப்போ a அண்ட் பியை வந்து நம்ம எதில் கன்வெர்ட் பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்டரில் கன்வெர்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ். ஸோ இதை நம்மளை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள் a என்ன செட் நமக்கு கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பாருங்கள் இப்போ நம்ம வெரிஃபை பண்ணுறது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ். இதை தான் வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஏ பி வந்து ரெண்டுமே ரோஸ்டர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. சி விச் வாஸ் கிவன் இன் அவர் கொஷின். ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டி. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம சம் ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ இதை படிச்சுக்கணும்.
ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்து ஃபைண்ட் பண்ணிடலாம். பி இன்டர்செக்ஷன் சி, அதாவது இந்த பி செட்டுக்கும் சி செட்டுக்கும் என்ன எலமெண்ட் காமனாக இருக்கோ அதை தான் எழுத போகிறோம். ஸோ பாருங்கள் 2 காமனாக இருக்குது அண்ட் தென் 6 காமனாக இருக்குது, வேறு எதுவுமே காமனாக இல்லை. therefore பி இன்டர்செக்ஷன் சி பார்த்தீங்கன்னா 2, 6. அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஹோலாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி, அதாவது இந்த ஏ செட்டுக்கும் இங்கே இருக்க பி இன்டர்செக்ஷன் சி இப்போ ஃபைண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் என்ன எலமெண்ட் காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ 2 அவ்வளோதான். லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிச்சாச்சு. கீப் திஸ் ஆஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. மூவிங் டு ரைட் ஹேண்ட் சைட், ப்ராக்கெட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இருக்குது. அப்போ இந்த ரெண்டு செட்டுக்கும் என்ன காமனாக எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, தென் 4 இருக்குது அண்ட் தென் 8 இருக்குது. அப்போ இதை எழுதிக்கலாம். ஸோ 2, 4, 8. அடுத்து ரைட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ பாருங்கள் இந்த வேல்யூ ஏ இன்டர்செக்ஷன் பிக்கும் அண்ட் தென் இங்கே இருக்க சிக்கும் நம்ம என்ன எலமெண்ட்ஸ் காமனாக இருக்குன்னு பாருங்கள். 2 இருக்குது, இங்கேயும் 2, வேறு எதுவுமே காமனாக கிடையாது. ஸோ அப்போ 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ பாருங்கள் ஃபஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷனில் நமக்கு ஆன்சர் எப்படி இருக்குது, இங்கேயும் 2 தான் இருக்குது, இங்கேயும் 2 தான் இருக்குது. அப்போ ரெண்டு ஈக்குவேஷனில் என்ன சொல்லலாம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் சொல்லலாம். therefore ஏ இன்டர்செக்ஷன் B intersection C equal to A intersection B intersection C. Hence, associative property of intersection of set is verified. That's all. Thank you.